தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு செம்மலை நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். கடந்த தேர்தலில் உங்களோடு இருந்த தேமுதிக இந்த முறை திமுக கூட்டணிக்கு அணிமாறி இருக்காங்க. இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவா? பின்னடைவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது எங்களோடு தொடர்ந்து எங்களுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேமுதிக உங்களுக்கே தெரியும், சமீப காலமாக எங்களிடமிருந்து கொஞ்சம் விலகித்தான் இருந்தார்கள். இருந்தாலும் கூட்டணியை அவர்கள் முறித்துக் கொள்ளவில்லை. இப்பொழுது கூட அந்த கூட்டணியிலே, எங்களுடைய கூட்டணியிலே தேமுதிக இடம்பெறும் என்றுதான் நாங்கள் கருதி இருந்தோம். அப்படி இணைந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. எனவே எங்களோடு இணையாமல் திமுகக்குள்ளே இணைந்ததாலே எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. காரணம், சமீப காலமாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அவர்கள் அரசியலிலே நாங்கள் அனைத்து கட்சிகளிடம் தோழமையோடு இருக்கிறோம் என்று சொன்ன போதே அவர்கள் எந்த பக்கம் வேண்டுமானாலும் சாயலாம் என்கிற கருத்து பரவலாக பேசப்பட்டது. எனவே இரண்டு பக்கமும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் சொன்னபோது கூட அவர் மறுத்தாலும் அது இப்பொழுது உண்மையாகிவிட்டது. அதாவது பூனை குட்டி வெளியே வந்து விட்டது. ஆனால் என்னை பொறுத்தவரையில அதனுடைய நிறுவன தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் கடைசி வரை, தன்னுடைய இறுதி காலம் வரை திமுகவுக்கு எதிரான மனநிலையிலே இருந்தார். ஆனால் அவருடைய விருப்பத்திற்கு மாறாக, அவருடைய முடிவுக்கு மாறாக இந்த முடிவை எடுத்தது தேமுதிக அரசியல் ரீதியாக ஒரு நிலைப்பாட்டான, அதாவது ஒரு நிலைப்பாட்டிலே உறுதியாக இல்லை என்பதை அந்த தலைமை நிரூபித்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஒருவேளை இரண்டு பக்கமும் பேசி அவர்கள் திமுகவோடு பேரம் சரியாக முடிந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பை எங்களாலே ஒருவேளை பூர்த்தி செய்ய முடியாமல் கூட போயிருக்கலாம். இருந்தாலும் அந்த சேர்வதற்கு ஒரு காரணத்தை சொல்வதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது தேமுதிகவினுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலர்கள் எல்லாம் திமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று தான் விரும்பினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி விருப்பம் அப்படியாக இருந்தால் அந்த மாவட்ட செயலர் கூட்டத்திலே கூட அறிவித்திருக்கலாம். ஆனால் இவ்வளவு காலதாமதம் செய்யாததற்கு காரணம், சரியான அந்த பேச்சுவார்த்தை பெற முடியவில்லை என்றுதான் அந்த காலவகாசம் நீண்டுகொண்டே சென்றது. எனவே தேமுதிகவுடைய தொண்டர்கள், நிர்வாகிகளை பொறுத்தவரையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்வதற்குத்தான் அவர்கள் விரும்பினார்கள். அதனால்தான் அவர்கள் இந்த விருப்ப மனுவை வழங்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கூட விருப்ப மனுவை பெறுவதற்கு கூட அதிக ஆர்வம் காட்டவில்லை என்ற காரணமே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்ட காரணத்தால் தான் அந்த நிலைமை ஏற்பட்டது. எனவே திமுகவுக்கு ஏதோ கூடுதல் பலம் என்று சொல்லிவிட முடியாது. ஒருவேளை என்னுடைய கணக்கு சரியாக இருக்குமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமை தேமுதிகவை அவசரமாக அவர்களுடைய கூட்டணி இணைத்ததற்கு காரணம் இன்னும் ஒரு சில நாட்களில் அதனுடைய காரணம் உங்களுக்கு தெரியும். அதை நான் இப்பொழுது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எனவே எங்களை பொறுத்தவரையில தேமுதிக அங்கே சேர்ந்திருந்தாலும் அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த கூட்டணியிலே இணக்கமாக நிச்சயமாக அவர்களாலே செயல்பட முடியாது. நம்முடைய, அதாவது மீடியா பாசையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த தொண்டர்கள், அந்த கூட்டணி தொண்டர்கள் நிர்வாகிகளுடன் ஜெல்லாக மாட்டார்கள். அப்படித்தான் நான் கருதுகிறேன். அதாவது அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு முரண்பாடான கருத்துக்களை பேசி வருகிறார்கள். எனவே நவகிரகங்களாகத்தான் அவர்கள் இன்றைக்கு அந்த கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிறதே தவிர ஒருமித்த கருத்தோடு, ஒரு மனதோடு அவர்கள் இல்லை. அதுவும் காங்கிரஸ் நீடிக்குமா, இருக்குமா, இருக்காதா என்ற அந்த ஒரு கேள்விக்குறியோடு இப்பொழுது இந்த தேமுதிக நுழைந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களிலே அந்த காரணம் தெரியும். இவர்கள் சேர்ந்ததற்கான காரணம் தெரியும். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு செம்மலை.